வெல்கம் பேக் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென்ஸ். ஆர்சிபி பார்த்தீங்கன்னா ஃபைனல்ஸ்குள்ளே என்டர் ஆகிட்டாங்க. அப்போனட் யார் வருவாங்கன்னு தெரியல. நேற்று மேட்ச் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருந்துச்சு. 10 ஓவரில் ஆர்சிபி முடிச்சு அடிச்சு கிளப்பிட்டாங்க வீட்டுக்கு. ஆர்சிபிக்காரங்க ஒரு மேட்ச் வின்னாலே இப்போ தாங்க முடியாது. இந்த மாதிரி ஃபைனல்ஸ்குள்ளே என்டர் ஆகிட்டாங்க. சொல்லவா வேணும், பெங்களூரில் ஒரு இன்ஃப்ளூயன்சர் இருக்கிறோம். ஐபிஎல் யார் ஜெயிப்பாங்க அப்படின்ட்டு. எம்ஐ வர்சஸ் ஆர்சிபி இருந்துச்சுன்னா இல்லை 2 பேர் யார் வின் ஆகிறாங்களோ உங்களுக்கு ஒரு சேலஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னு. அப்படி அவங்க தோத்துட்டாங்கன்னா அதுக்கு ஒரு மாதிரி சேலஞ்ச் பண்ணுறாங்க அப்படின்ட்டு கண்டென்ட் போட்டுருந்தாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா ஆர்சிபி ஃபேன் தான். ஒரு வீடியோ போடுறேன், அதை பாருங்க. வியூஸ்க்காக என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கண்டென்ட் எல்லாம் போட்டுருக்காங்க. அவனோட கண்டென்ட் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, வின் ஆகினானா சிலருக்காச்சு அன்னதானம் பண்ணுறேன், சாப்பாடு போடுறேன், அந்த மாதிரி வீடியோ பண்ணுவான். அப்படி இல்லையா தோத்துட்டானா எல்லோரும் முன்னாடியும் க்ரௌட் எல்லோரும் முன்னாடியும் ப்ரா போட்டு சுற்றுறேன், அந்த மாதிரி பண்ணுவான். பெங்களூர் ஒரு மேட்ச் இருந்துச்சு, சின்னசாமி ஸ்டேடியமில் ஆர்சிபி மேட்ச் இருந்துச்சு. மேட்ச் இப்போ நடக்குதுன்னா, இன்றைக்கி நடக்குதுன்னா ஒரு நாள் முன்னாடி சேலஞ்ச் வீடியோ போட்டுருவோம். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போட்டிருந்தான். விராட் கோலி பேட்டிங் ஆடிட்டு இருக்கும்போது நான் போய் ஸ்டேடியமில் என்டர் ஆகி ஒரு ஒர்க் பண்ணிட்டு வரேன் அப்படின்ட்டு அந்த மாதிரி ஒரு வீடியோ சேலஞ்ச் பண்ணி போட்டோம்தான். அந்த வீடியோ பண்ணி ஒரு 2-3 ஹவர் தான் ஆயிடுச்சு. போலீஸ் வந்து ஃபோன் பண்ணி அவன் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு ஃபைன் போட்டாங்க, இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. நான் சொல்கிறதுனே தெரில. ரோட்டில் சட்டெல்லாம் கட்டிட்டு ஆடுறோம். இந்த ஒரு மோரி இருக்குது, மோரி பக்கத்தில் அப்படியே உருள் சேவை பண்ணிட்டுக்கிறோம். ரோட்டில் பிறண்டுட்டுக்கிறான். அதுவும் கேட்டால் சேலஞ்சு சாமி முன்னாடி பண்ணுறேன்னு சொல்லிட்டு ரோட்டில் கலீஸ் தண்ணியெல்லாம் ஓடிட்டு இது சைடில், அது மேலே உருண்டு பிறண்டுட்டு இருக்கிறோம். எல்லாம் என்னத்துக்கு வியூஸ்க்காக பண்ணிட்டுக்கிறோம். ஓகே, அவங்களுக்கு அது பண்ணுறதுனால ஒரு ஹாப்பினஸ் வந்துச்சுன்னா ஓகே பரவாயில்ல பண்ணட்டும். அதுக்குள்ளே நம்ம இதுக்கு போய்கிட்டு ஃபைனல்ஸ்க்கு வேறு போயிட்டாங்க. இன்னும் கப்பெல்லாம் ஜெயிச்சிட்டாங்கன்னா பெங்களூர் கர்நாடகாவே லீவ் கொடுத்துருவாங்க. ஒரு நாள் இன்னும் ஒரு வாரமே கொடுத்தாலும் கொடுத்துருவாங்க, சொல்ல முடியாது. அந்த மாதிரி நிலவரம் போயிட்டு இருக்குது பெங்களூரில். சும்மாவே ரோஸ்ட் பண்ணுவானுங்க. இன்னொரு ஃபைனல்ஸ்குள்ளே போயிட்டானுங்க. தாங்க முடியாது, இவங்களால பிற தாங்க முடியாது. ஆனால் அதே தோத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, சும்மாவே விட மாட்டாங்க. பார்ப்போம் யார் என்ன பண்ணுறாங்கன்னு. ஃபைனல்ஸ் வரைக்கும் வந்திருக்கிறாங்க முதல் முறையாக. இப்போ ஜெயிப்பாங்களா மாட்டாங்களான்றது அப்படியே விரைவில். அப்படி ஜெயிச்சிட்டாங்கன்னா கண்டிப்பாக வீடியோ வராது. தோத்துட்டாங்கன்னா 100% வீடியோ வந்துடும். So I'll see you soon. Until then, take care. Bye bye.